வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலர் மிக ஆவலோடு அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்த இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்ரா அறிவிப்பு மீண்டும் வந்துவிட்டது. ஆமாம், நமது சென்னை யாத்ராஸ் வழங்கக்கூடிய இந்த ஆண்டுடைய 2வது முறை. ஏன்னா இவங்க ஏற்கனவே பல முறை இந்த மானசரோவர், அந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் ரொம்ப அனுபவப்பட்டவங்க. ஸோ இந்த ஆண்டு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ செகண்ட் பேட்ச், அடுத்த பேட்ச் போக போகிறாங்க. ஸோ அந்த கைலாஷ் மானசரோவர் அந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்ரா அப்படிங்கிற இந்த சுற்றுலாவானது இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டூர் ப்ரோக்ராம். இந்த பயணமானது இந்திய அரசு, நேபாள் அரசு மற்றும் சீன அரசு, இந்த 3 அரசாங்கங்களுடைய ஒரு கூட்டு நடவடிக்கையின் காரணமாக நடக்க இருக்கிறது. அதாவது எல்லா செலவுகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் ஒரு அதிகபட்சமாக சொல்லிடுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த சுற்றுலாவானது காட்மாண்டு நேபாள் போய், நேபாளிலிருந்து சைனா போய், அங்கே அந்த விசா எடுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொன்னிறத்தில் ஜொலிக்கக்கூடிய கைலாஷ் சிவனை தரிசிக்கவும், அங்குள்ள அந்த பிரம்மாண்டமான மானசரோவர் ஏரியில் குளித்து பூஜை செய்யவும் ஒரு அருமையான ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள். எனவே இது கொஞ்சம் காஸ்ட்லியான சுற்றுலா தான். அது மட்டும் இல்லை, இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்பவர்களுக்கே பல தகுதிகள் வேண்டும் என்பது முக்கியமான விதி. 7 வயது முதல் 70 வயதுக்குள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதய ஆபரேஷன், மற்றபடி மிகுந்த உடல் பருமன் உடையவர்கள், சுவாசக்கோளாறு உடையவர்கள், இவர்கள்லாம் தங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகுதான் இதில் கலந்துக்கணும். சென்னையிலிருந்து காட்மாண்டு வரை விமான பயணம், அதன் பிறகு ஆங்காங்கே தங்கி தென்னிந்திய உணவு வகைகளை உண்டு கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் நடைபெறப்போகும் சுற்றுலா இது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மானசரோவர் கைலாஷ் யாத்திரை போகிறவங்கலாம் ரொம்ப அனுபவம் உள்ளவங்ககிட்ட போகிறது தான் நல்லது. ஸோ சென்னை யாத்ராஸ் நிறுவனமானது வெற்றிகரமாக நடத்தி வந்திருக்கிறது. ஸோ அது சார்ந்த வீடியோக்கள் கூட உங்கள் பார்வைக்கு. ஓம் நமச்சிவாய. இந்த வருடம் மே மாதம் சென்னை யாத்ரா நிறுவனமும் நேபாளில் உள்ள டிராவல் பார்ட்னரும் சேர்ந்து இந்தியாவின் 2026ஆம் ஆண்டின் முதல் கைலாஷ் யாத்திரையை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளனர். சிறப்பு பூஜைகள் செய்தல், திருவாசகம் மற்றும் திருமுறைகள் ஓதுதல். சென்னை விமான நிலையம் அடைந்து அதன் பின்பு அங்கிருந்து டெல்லி விமான நிலையம். ஸோ டெல்லி விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் காட்மாண்டு வந்து அடைதல். காட்மாண்டுவிலிருந்து இது போன்ற ஒரு ஏசி சொகுசு பேருந்தில் பிரயாணம் தொடங்குதல். பயணத்தின் இடையே ஆங்காங்கே நின்று நமது தென்னிந்திய உணவு அருந்துதல். நல்ல முறையில் லாட்ஜுகளை தங்கி மீண்டும் பயணம் தொடங்குதல். சீன எல்லையை அடைந்து அங்கு சரியான பேக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து தொடர்ந்து பயணம் நடக்க இருக்கிறது. ஆங்காங்கே ஹோட்டலில் தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போக போகிறோம். ஸோ இறுதியாக இந்த மானசரோவர் ஏரியை பார்த்ததும் அங்கு பூஜை இதெல்லாம் செய்து அதன் பின்பு அதே பாதையில் தொடர்ந்து பயணித்து செல்ல இருக்கிறோம். ஆங்காங்கே ஹோட்டல்களில் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். இப்படி போகும்போது அங்கே வெண்பனி மலைகளை நம் பார்வையில் பார்த்து அப்புறம் நடைப்பயணத்தை தொடர்ந்து நடக்கும்பொழுது அந்த ஏரியாவுடைய புத்துணர்ச்சி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். கடைசியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு நாம் அந்த கைலாய மலை நோக்கி செல்லும் பொழுது அந்த மலை காட்சி நமக்கு ஒரு அற்புதமான உணர்வை தருகிறது. இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்ராவுடைய 2வது பேட்ச் தொடங்கும் நாள் 11/9/2026. இந்த நாளிலிருந்து 14 நாட்கள் நடைபெறப்போகும் சுற்றுலா இது. சென்னை தொடங்கி சென்னையில் நிறைவடையும். சென்னையிலிருந்து காட்மாண்டு வரை, அதே போல் திரும்ப வரும்போது காட்மாண்டிலிருந்து சென்னை வரை அந்த ஃப்ளைட் டிக்கெட். 3 நட்சத்திர விடுதி உணவகங்களில் அந்த ஸ்டார் ஹோட்டல்களில் தங்க வைத்து ஏசி அறை 2 நபர்களுக்கு ஒரு அறை வீதம் வழங்கி, மேலும் தென்னிந்திய சைவ உணவு வழங்குவதற்கான சுத்தம் சுகாதாரத்துடன் கூடிய உணவு வழங்குவதற்காகவும் மற்றும் பாதுகாப்புடன் தங்குவதற்கு இடங்களை ஏற்பாடு செய்வதற்காகவும் ஏசி செய்யப்பட்ட வாகனங்களில் அந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை வரை அழைத்து செல்வதற்கான வாகன கட்டணம் எல்லாம் சேர்த்து சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 79,000 79,000 ரூபா வருது. இது போக சென்னை டு காட்மாண்டு, காட்மாண்டு சென்னை விமான கட்டணம் கிட்டத்தட்ட 35,000 வரைக்கும் வரும். இது போக
சீன அரசாங்கத்திற்கு கைலாஸ் மானசரோவர் யாத்திரைக்கு வருபவர்களுக்கு அந்த வரி மட்டுமே டாலராக கட்ட வேண்டியிருக்கும். அந்த டாலர் எவ்வளோ கிடைக்குன்னா $1750. அதை வந்து நீங்கள் சென்னையில் ஏறும்போதே அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவார்கள். ஸோ இங்கிருந்து டாலராக மாற்றிட்டு கொண்டு போய் அதை கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும்னு நான் சொன்னேன். தினசரி வாட்டர் பாட்டில் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கார்கள். 3 வேளை சுகாதாரமான பாதுகாப்பான உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளையும் நன்கு தெரிந்த கைடு உங்களுடனேயே அவர் தொடர்ந்து வருவார். இந்த மானசரோவர் ஏரியையும் கைலாஷ் மலையையும் சுற்றி நடந்து வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் குதிரையில் வர விரும்பினாலும் அதற்கும் போதுமான ஏற்பாடுகள் செய்து தருவார்கள். ஸோ இந்த அற்புதமான எப்பொழுதாவது ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த மானசரோவர் கைலாஷ் யாத்திரையில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக மேலே காணும் நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் நிறைவு செய்து கொண்ட பிறகு எவ்வளவு கட்டணமாகும் என்பதையும் தெரிந்து கொண்டு உடனடியாக உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மீண்டும் அடுத்த வாய்ப்பு அடுத்த வருடம்தான் என்பதையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வயது 70 வயதுக்கு மேற்பட்டு கொண்டால் நீங்கள் செல்ல முடியாது என்பதால் உங்களுடைய வயது 70 வயதுக்கு உட்பட்டு இருக்கும் பொழுதே சென்று வருவது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த சுற்றுலா பற்றிய முழு தகவல்களையும் நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.